கோயில்கள் தொடர்பாக வழக்கு தொடரும் ரங்கராஜ நரசிம்மனின் பின்னணி குறித்து விசாரிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், இந்த வழக்கின் பின்னணி என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். திருச்சி ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ரங்கராஜன் நரசிம்மன் என்பவர் கோவில் தொடர்பான ஏராளமான வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக தொடர்ந்து வருகிறார். கடந்த 2022ஆம் ஆண்டு அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஸ்ரீரங்கம் கோவிலில் உள்ள ஆண்டாள் மற்றும் லட்சுமி என்ற யானைகளுக்கு தனியாக 10 ஏக்கர் நிலம் கொள்ளிடம் ஆற்றின் கரையில் அல்லது தகுந்த இடத்தில் ஒதுக்கி யானைகளை பராமரிக்க வேண்டும் என்று அந்த வழக்கை தொடர்ந்தார். இந்த வழக்கு தான் இன்று தலைமை நீதிபதி அமர்வு விசாரிக்க வந்தபோது இது தொடர்பாக யானைகள் எதுவும் உங்களிடம் புகார் அளித்ததா என்று நீதிபதிகள் அவர் கேள்வி எழுப்பினார்கள். தொடர்ந்து இந்த வழக்கை தொடர உங்களுக்கு என்ன உரிமை உள்ளது என்றும் இன்று உயர்நீதிமன்றம் அவர் கேள்வி எழுப்பியது. அதற்கு ரங்கராஜன் நரசிம்மனை பொறுத்த வரைக்கும் தான் நேர்மையான முறையில் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளேன் என்றும் வழக்கு விசாரணை போது வனத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதாவது ஸ்ரீரங்கம் கோவிலின் சார்பில் 3 வழக்குகள் ஆஜராகியிருந்தார்கள். எனவே இந்த மனுதாரராகிய ரங்கராஜன் நரசிம்மன் குறித்து அவருடைய பின்னணி குறித்து விசாரிக்க வேண்டும் என்று தற்போது ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இது தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் மார்ச் 13ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.